வாரமுள்ள பிக் பாஸ் ஷோவை பார்த்துட்டே இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வார கடைசியில சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி வருவாரு, வேற லெவலில் வச்சு செய்வாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்கள நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையை பத்தி மட்டுமே பேசுவோம். யார் தப்பு செஞ்சாலே அவங்களுக்கு கண்டிப்பா வார கடைசியில சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வேற லெவல்ல ரோஸ்ட் பண்ணுவாரு எங்க விஜய் சேதுபதி அண்ணன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களா நீங்க ஏமாட்டு வந்தான். ஏன்னா போன எபிசோட்ல எல்லாம் வாரத்துல ஏதாவது ஒண்ணு உள்ள பிக் பாஸ் ஹவுஸ்ல பண்ணிட்டு ஐயோ வார கடைசியில சேதன் வருவாரு, வேற லெவல்ல கலாய்ச்சி விட்டுருவாரு, வச்சு செஞ்சிருவாரு, ரோஸ்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 9ல எவ்வளவு தப்பு நடந்திருக்குது. நம்ம கம்ரிதன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி படத்தை போட்டு பாடி ஷேமிங் பண்ணி கசகசன்னு பேசி மென்டலா நீ பைத்தியமா நீ எல்லாம் போயா முதல்ல அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாரு. அதுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம சேதனை வேற லெவல்ல பண்ணுவாரு. எஃப்ஜே எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொது தளத்துல ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு பொது தளத்துல எஃப்ஜே சொன்னதெல்லாம் உண்மையிலுமே ஒரு தவறு. இதெல்லாம் எடுத்து பேசுவாரு. கமருதனை வார்ன் பண்ணுவாரு, ஒரு எல்லோ கார்டு கொடுப்பாரு, ஒரு ரெட் கார்டு கொடுப்பாரு. எஃப்ஜே எல்லாம் ஒரு வார்ன் பண்ணுவாரு, நீங்களாம் இப்படி நடந்து கூடாது அப்படிலாம் சொல்லுவாருன்னு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்குன்னு பிக் பாஸ் பாக்குற எல்லா மக்களுக்குமே ஒரு சின்ன அதிருப்தி தான். என்னடா செய்யுதுன்னு ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துற மாதிரி இப்படி நடந்துக்குங்க, உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ சொல்லிக்கங்க, ஜஸ்ட் உட்காருங்க, நீங்க அப்படி வெட்டிடும்லாம் சொல்லாம எப்படி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமா முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா வாரம் உள்ள தப்பு பண்றவங்க, ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்றவங்க, ஒரு தவறா பேசுறவங்க, ஒரு அறாத்தான் நடந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே சேதன்னா வார கடைசியில வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னு மக்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர நம்பிக்கை இருக்கும். வந்துட்டாருன்னா விஜேஎஸ் வேற லெவல்ல அழகா கலையை சுற்றுவாரு, வச்சு செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மிஸ்ஸிங்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா உங்களுக்கும் தோணுனா அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு அந்த எபிசோட்லயாவது அவர் ஏதாவது பண்ணுவாரு. கம்ருதனை கேட்கணும், எஃப்ஜேவை கேட்கணும், ஒரு எல்லோ கார்டோ ரெட் கார்டோ கொடுக்கணும். பார்வெல்லாம் என்னமா நீங்க அது மாதிரி அந்த பக்கம் போய் பேசுறீங்க, இந்த பக்கம் பேசுறேன் அப்படிலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. ஏதாவது யாரெல்லாம் தப்பு பண்ணாங்க, ஒரு ஆதிரியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், கம்ருதனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நம்ம சேதனை வச்சு செய்வார். ரோஸ்ட் பக்காவா பண்ணுவாரு. நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு ரோஸ்ட் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். இப்ப வரைக்கும் நடக்கல. சப்போஸ் இன்னைக்கான எபிசோட முடியும் போது அவர் ஒரு ரோஸ்ட் பண்ணியிருந்தா திருப்தியா இருக்கும். இல்லைன்னா இது முதல் வாரம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. நம்ம பிபி டீமுக்கும் விஜய் சேதுபதி என்னங்கிட்டையும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறது, மக்கள் முழுக்க ஷோவில் என்ன தப்பு நடந்தாலும் நீங்க கேட்பீங்கன்னு நம்புறாங்க. நீங்க கண்டிப்பா கேட்பீங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.